வணக்கம். இன்று நம்ம டாக்டர் மெடிக்கல் கோடிங் அகாடமி சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த வலைவலி காட்சியில என்ன தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ குறியீட்டில் இருக்கக்கூடிய இந்த வெவ்வேறு நிலையான இந்த பயிற்சிகளை பற்றி தான் நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மெடிக்கல் பில்லர்ஸ், அதாவது மெடிக்கல் கோடிங் இதனுடைய தொடர்புடைய இன்னொரு இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பில்லிங், மருத்துவ பட்டியலிடுதல் நம்ம சொல்ல வருவோம். ஒரு மெடிக்கல் கோடை போட்ட அந்த கோட்ஸ்களை அந்த குறியீடுகளை இந்த மெடிக்கல் பில்லர் அந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. தெரியப்படுத்திட்டு அந்த கிளைம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயாளியினுடைய அந்த ஒரு பேஷண்ட்டுடைய அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் இவங்க அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு இவங்க அனுப்பிட்டு அதன் மூலமாக இந்த கோடுகளுக்கான ஒவ்வொரு ஃபீ வேல்யூ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரைஸ் வேல்யூ இவங்க நிர்ணயிப்பாங்க. நிர்ணயிச்சுட்டு இதற்கு பிறகு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து பணத்தை பெற்று தருவது தான் இந்த மெடிக்கல் பில்லருக்கான ஒரு ரோல். எவ்வளவு தூரம் ஒரு மெடிக்கல் கோடர் ஒரு அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் சொல்ற மாதிரி ஒரு கேர்ஃபுல்லா அந்த வேலையை செய்யணுமோ, அதே போல இந்த மெடிக்கல் பில்லர் சரியான அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு இந்த கிளைம்ஸ்களை அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஒருவேளை இதுல தவறுகள் நடந்தால் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளைம்ஸ்க்கான பேமெண்ட் அந்த மருத்துவருக்கு போய் சென்றடைய தாமதமாகலாம், அல்லது அந்த பேமெண்ட் கிடைக்காம கூட போய்விடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெடிக்கல் பில்லர்ஸ் இந்த மெடிக்கல் கோடிங்கான இந்த பயிற்சி பெறுவதற்காக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த என்ட்ரி லெவல் ட்ரைனிங் முடிச்ச உடனே நான் கோட் பண்ண முடியுமா, என்னால் ஒரு கோடரா போய் வேலை செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. இதுல நான் ஒன்று அவங்களுக்கு நான் தெரிவிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சர்டிஃபைட் மெடிக்கல் பில்லரும் கூட. அந்த வகையில நான் மெடிக்கல் கோடிங்ல வேலை பார்த்த அதே அளவிற்கு மெடிக்கல் பில்லிங்கோட இந்த துறையில நான் ஓரளவு எனக்கு அனுபவம் இருக்கின்றது. இந்த மக்களுடனுடைய தொடர்புலையும் நான் இருந்திருக்கேன் என்னுடைய இந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னில. அப்படி பார்க்கும்பொழுது முதல் படியா நீங்க இந்த அடிப்படை பயிற்சி நீங்க கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பில்லிங்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்கள், பெரும்பான்மையானவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா, மருத்துவம் இல்லாத ஒரு கல்வியை படிச்சிருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா லைஃப் சயின்ஸ் இல்லாத ஒரு கல்வியை தான் அவங்க பெற்றிருந்திருப்பாங்க. நிறைய பேர் பொறியியல் பட்டதாரிகளாக அவங்க இருப்பார்கள், இல்ல பிகாம், ஃபினான்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருந்திருப்பாங்க. அதனால அவர்களுக்கு கட்டாயமா இந்த அடிப்படை மருத்துவ பயிற்சிகள் அவங்களுக்கு தேவை. ஒரு அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி, இந்த அனைத்துமான இந்த பயிற்சி கட்டாயமா அவங்களுக்கு தேவை. இதற்கு பிறகு அவங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, முதல் நிலையில இந்த நம்ம டாக்டர் அகாடமியில கூட இப்ப பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில இந்த மெடிக்கல் பில்லர்ஸ்க்குமே ஒரு தனியா ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால இதுல அவங்க பங்கேற்று கொண்டுட்டு கட்டாயமா இவங்க ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மெடிக்கல் கோடிங்கை இவங்க கட்டாயமா இந்த அறிவு இவங்க பெற்றுக்கொள்ளலாம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமனைக்காக இவங்க கோடிங்கும் பில்லிங்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள கோடிங் வேறுபடும். ஏன்னா மருத்துவ ஸ்பெஷாலிட்டிஸ் வேற, ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல்ல இந்த என்ட்ரி லெவல் ட்ரைனிங்கை முடிச்சுக்கிட்டு அவங்க அடுத்து அந்த நிறுவனத்துல தரக்கூடிய அந்த ட்ரைனிங் இவங்க கட்டாயமா முடிக்கணும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சிபிசி எக்ஸாம் ஒன்று இருக்கு. இந்த சிபிசி எக்ஸாம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு தேர்வு. இது ஐஏபிசி இல்ல சிசிஎஸ் போன்ற தேர்வுகள் அஹிமா மூலமா நம்ம எழுதி கொள்ளலாம். இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க சிபிசி முடிச்ச உடனே கூட உங்களால எல்லா விதமான கோடிங்கையும் செய்ய இயலாது. ஏன்னா ஒரு சிபிசி என்பது கிட்டத்தட்ட ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி அவரால் ஒரு கார்டியாலஜிஸ்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஒரு கைனகாலஜிஸ்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஒரு ஐ சர்ஜனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிபிசிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு சர்டிஃபிகேஷன். ஆனால் நிறைய மெடிக்கல் பில்லர்ஸ் ஒரு பில்லிங் கம்பெனிஸ்ல இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னா, நீங்க சிபிசிங்கிற இந்த தேர்வை முடிச்சீங்கன்னா நீங்க எல்லா விதமான கோடிங்கும் நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க, நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட். நீங்க ஒரு சர்டிஃபைட் மெடிக்கல் கோடர் ஆகிறதுக்கு, நாளைக்கு வெளிநாட்டில் போய் நீங்கள் ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தகுதி சிபிசி அல்லது சிசிஎஸ் போன்ற தேர்வுகளை நீங்கள் எழுதி கொள்றது. இதுவே வேற ஒரு செலவர் நீங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா பேக்ஸ், பிஹெச்சிஎஸ் இவற்றில் உங்களுக்கு சிஎம்சிஎஸ் போன்ற உங்களுக்கு
சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க நடத்துவாங்க. இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிபிசிக்கான இந்த தேர்வை முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஜெனரல் கோடிங் கைட்லைன்ஸ் என்ன, இந்த அடிப்படை தேர்வுகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் கோடிங் கைட்லைன்ஸ் அல்லது ஒரு சாப்டர் ஸ்பெசிஃபிக் கோடிங் கைட்லைன்ஸ், பொதுவான ஒரு விதிமுறைகள் என்ன என்பது உங்களுக்கு விளங்கும். அதாவது பேத்தாலஜிலிருந்து ரேடியோலாஜி அல்லது இவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இப்படி வெவ்வேறு விதமான கோடிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, கோடிங் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இதனுடைய கோட் பண்றதுக்கான விதிமுறைகள் என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிய வரும். அதனால நீங்க இந்த சிபிசி முடிச்ச உடனே நீங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட்க்கு நீங்க கோட் பண்ணலாம் அப்படி நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மெடிசன். அதாவது மெடிசனுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கடல். அதுல பாத்தீங்கன்னா நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, ஸ்பெஷாலிட்டிஸ்குள்ள சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அப்படி போகும்பொழுது நமக்கு அதற்கான கோடிங்குமே நமக்கு வந்து மாறிக்கொண்டுதான் இருந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்க கட்டாயமா மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னு பாத்தீங்கன்னா, பில்லிங் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், பிபிஓவா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொன்று ஆனா கோடிங், மெடிக்கல் கோடிங் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கேபிஓ, நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஏன்னா இது மருத்துவத்தினோட இது தொடர்பு கொண்டு இருக்கிறது. அதனாலதான் மெடிக்கல் கோடர்ஸ் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்க வேண்டியதா இருக்கும். மெடிக்கல் பில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல அந்த காப்பீட்டு நோட்டத்தோட தான் வந்து அவங்க தொடர்புல இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கிளினிக்கல் சைட் ஆஃப் மெடிசன் வந்து நம்ம கோடிங்கிற வரனால மருத்துவ அறிவும் மருத்துவ ஞானமும் நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்கும். மருத்துவர் ஏன் இந்த செயல்முறைகள் வந்து செய்திருக்கிறாங்கிறது நமக்கு புரிய வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த ஒரு வேற்றுமை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய மெடிக்கல் பில்லர்ஸ்க்கும் இல்ல மெடிக்கல் பில்லிங் கம்பெனிஸ் நடத்தப்படுகின்ற நிறைய அந்த மக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் போதும், நம்ம வந்து ஒரு ஆர்டினரி சிபிசி சர்டிஃபிகேட் கோடர் வச்சு நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வாங்கிடலாங்கிற ஒரு தப்பான ஒரு ப்ரெஜுடைஸ், ஒரு தப்பெண்ணத்தில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் அவங்களால நடத்த முடியுமே தவிர அதற்கு மேலே அவங்களால கட்டாயமாக ஷைன் ஆக முடியாது. ஏன்னா இது ஒரு கடல். கடலில் வந்துட்டு நம்ம கல்வி கற்றுக்கொண்டே தான் இருக்க போகிறோம். இந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வந்து சேஞ்சஸ் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ நம்ம கோவிட் நம்ம எடுத்துட்டோம். இந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு பலவிதமான இன்சூரன்ஸ் கைட்லைன்ஸ், அதாவது பேமெண்ட் பாலிசிஸ் மாறிக்கிட்டே இருந்தது. உதாரணத்துக்கு பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் லெவலில் இருந்து இந்த கிளைம் அனுப்பலாமா, பேஷண்ட் வந்து ஒரு டெலிஹெல்த் விசிட் பார்த்துருந்துருக்காங்க, அப்படி இல்லை பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் 02 தான் போகணுமா, இப்படி நமக்கு தெரியல. அப்பப்போ இவங்க மாற்றிக்கிட்டே இருந்தனால இந்த கிளைம்ஸ் வந்துட்டு 2 and fro போயிட்டு வந்துட்டு இருந்துட்டு, இதனால மருத்துவர்களுக்கும் அதை நடத்துகின்ற அந்த பிராக்டிஸ் ஓனர்ஸ்க்குமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த ஒரு நஷ்டமும் ஏற்பட்டது. டைம்லி இந்த பணம் வந்துட்டு இந்த மருத்துவர்கிட்ட வந்து சேராத காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய கிளினிக்ஸும் இந்த ஸ்மாலர் கிளினிக்ஸ் இது எல்லாமே வந்து மூட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் நீங்கள் தப்பாக பில் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு டெலிஹெல்த் சர்வீஸ் நீங்கள் பில் பண்ணும் போதுட்டு பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் 11 வரக்கூடாது, பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் அங்கே 02 வரணும். இப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தனால அங்கே இருக்கிற கோடர்ஸ்க்கும் தெரியல, டாக்டர்ஸ்க்கும் தெரியல, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டும் சரியான வந்து அந்த ஒரு பாலிசிஸோ இல்லை கைட்லைன்ஸோ வராதனால, ஏன்னா ஒரு எபிடமிக்கான ஒரு காலகட்டத்தில் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி மாதிரியான ஒரு நிலையில என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கோடிங்லேயும் நமக்கு ஒரு கோவிடை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் உள்ள ஒரு பேஷண்ட் வந்தார்னா அவருக்கு நம்ம என்ன மாதிரியான கோடிங் செய்யணுங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் நமக்கு ICD 10CM நமக்கு வந்துருச்சு. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த துறை வந்து மாறிக்கொண்டே தான் இருக்குது. அதுவும் மெடிக்கல் கோடிங்கிற துறையில் வந்துட்டு மாற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கு. நம்ம இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஒரு மெடிக்கல் இன்னோவேஷன் நடந்திருக்கலாம், புதுசாக ஒரு சர்ஜரியை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச்சை கூட இவங்க வந்து செஞ்சிருக்கலாம், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ டிவைசஸ் கூட இவங்க செய்திருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது மருத்துவத்துறையோடையே நம்ம ஒட்டி பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை மெடிக்கல் கோடர்ஸ்க்கு இருந்துட்டு இருக்கு. அதனால முதல்ல இந்த மெடிக்கல் பில்லர்ஸ் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஸ் லேர்னிங், அதாவது நீங்கள் மெடிக்கல் பில்லிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்னல் ஜாப் மூவ்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா மெடிக்கல் கோடிங் டீமுக்கு நீங்கள் மூவ் ஆக பாருங்கள். அதற்கு முன்னாடி உங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. உங்களுடைய
கோடிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் அதை வச்சுட்டு அதுக்கான ட்ரைனிங் நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அதை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா anatomy, physiology, pathology, medical terminology இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே புரிதாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் பொறுமையாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் அந்த மெடிக்கல் கோடிங் டீமில் என்டர் ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்யுங்க, உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. அதற்கு பிறகு சிபிசி ட்ரைனிங்கை நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ணுங்கள். சில நிறுவனங்களில் இந்த சிபிசிக்கான ட்ரைனிங் அந்த நிறுவனங்களே வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம டாக்டர் ஆம்ஸ் அகாடமி மாதிரியான நிறுவனத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு பிறகு நீங்கள் எப்படி பயணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இவாலுவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோடிங், ரேடியோலஜி கோடிங், பாத்தாலஜி கோடிங், இல்லை அனஸ்தீசியா கோடிங், இல்லை கார்டியாலஜி கோடிங், இப்படி பலவிதமான கோடிங் இருக்கிறதுனால ஒரு சிபிசி கோடர்னால எல்லா கோடிங்கையும் வந்து அவரால் செய்ய முடியாது, அனுபவம் இல்லாமல் செய்ய முடியாது. இல்லை சர்ஜரி கோடர்ஸ், இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி கோடர்ஸ்க்குமே ரொம்ப ஒரு வாண்டட். அது இல்லாமல் டினைல்ஸ் கோடிங் புதுசாக இப்போ ஒரு வாண்டடாக இருக்குது. அடுத்து ஆர்சிஎம் ஸ்பெஷலிஸ்ட் என்று பல நிறுவனங்களில் வந்து கேட்குறாங்க. அவர்களுக்கு கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும், மெடிக்கல் பில்லிங்கும் தெரிஞ்சிருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. இப்படி இந்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டு இருக்கு. மெடிக்கல் பில்லிங்கில் ஒரு இண்டஸ்ட்ரியும் மெடிக்கல் கோடிங் இண்டஸ்ட்ரியும் ரெண்டும் இணைந்தே பயணிக்கக்கூடிய இந்த நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால இந்த சிபிசி ட்ரைனிங்கை முடிச்ச பிறகு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், மெடிக்கல் ஆடிட்டிங் ட்ரைனிங் போன்ற தேர்வுகள் நீங்கள் எழுதலாம். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்பெஷாலிட்டியில் வேலை செய்கிறீங்களோ அந்த ஸ்பெஷாலிட்டியில் நீங்கள் வந்துட்டு அதற்கான தேர்வை வந்துட்டு நீங்கள் எழுத தயாராகலாம். இப்படி ஒவ்வொரு விதமான லேயர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமான லெவல்ஸ் இருக்குது. நான் எடுத்த உடனே இந்த சிபிசி தேர்வு எழுத முடியுமா? சிபிசி தேர்வு நீங்கள் எழுந்தால் அடிப்படையான இந்த ட்ரைனிங்கை முடிச்சுக்கோங்க. பிறகு சிபிசி தேர்வை நீங்கள் எழுதுங்க. அதற்கு பிறகு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் கோடிங் அதை நீங்கள் வந்து கற்றுக்கிட வேண்டியதாக இருக்கும். அது பொதுவாக உங்களுக்கு அந்த நிறுவனத்தில் தான் வந்து அதை வழங்குவாங்க. பிறகு ப்ராசஸ் ட்ரைனிங், அதாவது அல்லது கிளைண்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வந்து இந்த ப்ராசஸ் ட்ரைனர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே மேலே நம்ம வந்து இந்த ஜேர்னியில் ஒரு மெடிக்கல் கோடராக நம்ம ஃப்ளரிஷ் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதன் மூலமாக நான் என்ன உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங்னா இவ்வளவுதான் என்று தயவு செய்து எடை போடாதீர்கள். ஏன்னா இது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றனால ஒவ்வொரு நிலையிலும் நம்ம அதுக்கான பயிற்சியை நம்ம எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மெடிக்கல் கோடராக இருக்க முடியும். அதற்கு மேலே ஒரு மேனேஜராகவும் இல்லை ஒரு டைரக்டராகவும், நாளைக்கு இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக கூட நீங்கள் வரலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பெனியோட முதலாளியாக கூட நீங்கள் வரலாம், ஒரு ஓனராக கூட நீங்கள் வரலாம். அதற்கு வந்துட்டு அந்த நாலேஜ் ரொம்ப அவசியம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் கேர் ரெகுலேஷன்ஸ் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றன. சட்டப்பூர்வமான அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் இணக்கம் சம்பந்தமான பலவிதமான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஹெல்த் கேர் லாஸ் இருக்கிறதுனால இவை அனைத்துமே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு வேலையை நம்ம செய்து கொடுத்தால் மட்டுமே நமக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நீங்கள் செய்கிற கம்பெனியில் பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி பலவிதமான ப்ராஜெக்ட்ஸையும் உங்கள் கம்பெனி வந்து இழந்திருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் கோடிங் அண்ட் பில்லிங் ஒர்க்னால தான். டைம்லி அந்த டாக்டருக்கு அந்த பேமெண்ட் வரலைன்னா அவர் நம்மளை விட்டுட்டு அடுத்த ஒரு கம்பெனி வந்து அவர் போய் பார்க்க போகிறாரு. அதனால நல்லா கற்றுக்கோங்க, நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த கம்பெனியில் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் டாக்டர் ஆம்ஸ் அகாடமியில் சார்பாக பலவிதமான ட்ரைனிங் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். தமிழில் மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஹிந்தியில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, வட இந்தியாவிலோ வேறு எந்த மாநிலத்திலோ உங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா அதற்கான தனியாக நாங்கள் ஒரு சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதன் மூலமாக ஹிந்தியிலும் வந்து மெடிக்கல் கோடிங் அல்லது மெடிக்கல் பில்லிங் சம்பந்தமான பல தகவலை வந்துட்டு நாங்கள் பரிமாறிக்கொண்டு தான் இருக்கின்றோம். அதனால் தயவு செய்து நம்மளுடைய வீடியோஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு விழிப்புணர்வை வந்து நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் வந்து உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அதுவரை மிக்க நன்றி. You can contact us at 805 60 855 96 99 62 79 1072.